உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். உலக நாடுகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதம் குறித்தும் உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் காங்கிரஸ் பரிந்துரைத்த 4 பேரை விடுத்துவிட்டு மத்திய அரசு சசி தரூரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஏற்கனவே சசி தரூர் மத்திய அரசிற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்து வந்த சூழலில் இது கட்சிக்குள்ளுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? கடந்த 4-5 நாட்களாகவே சசி தரூர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசி வருகிறார். நம்ம ஊர் தலைவர் ப. சிதம்பரம் கூட பாஜகவிற்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது நார்த் இந்தியாவில்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் பெயரை காங்கிரஸ் கொடுக்காமல் இருந்தது அரசாங்கத்திற்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரசிற்கு ராகுல் காந்திக்கு மேலாக படித்தவர், ராகுல் காந்தியை விட நன்றாக அரசியல் புரிந்தவர், மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எதிர்த்து அவர் காங்கிரஸ் தலைவருக்கு போட்டியிட்டதனால் பழி வாங்குகிறார்கள் என்று சசி தரூர் ஆதரவாளர்கள் கூறும் நிலையில் இது காங்கிரஸ் கண்டிப்பாக கொடுத்த 4 பேர்களில் அனந்த் சர்மா விட்டு மீதி 3 பேர்கள் போகவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், கௌரவ் கோகோய் என்று அசாமில் இருக்கக்கூடிய MP அவருடைய மனைவி பாகிஸ்தானுக்கு அடிக்கடி செல்கிறார் என்ற குற்றச்சாட்டை ஹேமந்த விஸ்வ சர்மா அடிக்கடி வைக்கிறார். அது ஒரு பழி. அதனால்தான் கௌரவ் கோகோயுடைய பெயர் அடிபட்டு விட்டது. அதையும் தவிர பக்ரீம் என்று சொல்லக்கூடிய கர்நாடகா MP அவர் தேர்தல் முடிந்தவுடன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னார்களாம். அதற்காக அரசாங்கம் ஆட்சேபனை தெரிவித்து அவரை விட்டு விட்டார்கள். சல்மான் குர்ஷித் நான் போக மாட்டேன் என்று ஒதுங்கி விட்டார். ஆக மொத்தம் காங்கிரஸ் வேண்டுமென்றே கொடுத்தார்கள். இந்த பழி வாங்குவதற்கு அரசாங்கத்தின் மீது போட்டார்கள். அரசாங்கத்திற்குத்தான் இருக்கிறது. சசி தரூர் ஆங்கிலம் நன்றாக படித்தவர், அயல் நாடில் பணிபுரிந்தவர், ஐநா சபையில் பணிபுரிந்தவர், அவருக்கு பல நண்பர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சசி தரூர் இந்தியாவிற்கு ஆதரவாக பேசுகிறார். ஆனால் ராகுல் காந்தியோ அடிக்கடி அயல்நாடு சென்று இந்தியாவிற்கு எதிராக பேசி வருகிறார். இதை வைத்துக் கொண்டு தான் காங்கிரஸ் தன்னுடைய பெயரில் சசி தரூரை கொடுக்காமல் இருப்பது காங்கிரஸில் கூட வர நாட்களில் பிளவு ஏற்படும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்குள் பயங்கர சலசலப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் தற்பொழுது காங்கிரஸ்குள்ளே இப்படி ஒரு நிலை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மிகவும் மூத்த மக்களால் அறியப்பட்ட மக்களினுடைய ஆதரவு பெற்ற ஒரு காங்கிரசினுடைய நிர்வாகி தான் சசி தரூர். அவருக்கும் கட்சிக்கும் இடையே ஒரு பிணக்கு ஏற்படுகிறது என்றால் காங்கிரசிற்கு அது மேலும் பின்னடைவைத்தானே ஏற்படுத்தும். அது பின்னடைவு ஏற்படுத்தும். வரக்கூடிய 2026 கேரளா அசம்பிளி தொகுதியில் காங்கிரஸ் KC வேணுகோபாலை முன்னிறுத்துகிறார்கள் முதலமைச்சராக. சசி தரூர் நினைத்தார் தன்னை முன்னிறுத்துவார் என்று. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பல காங்கிரஸ்காரர்கள் சசி தரூருக்கு வெறும் எதிர்த்து இருக்கிறார்கள், KC வேணுகோபாலுக்கு எதிர்த்து இருக்கிறார்கள். அது ஆக மொத்தம் அது கேரள அரசியல் இருக்கிறது. பார்க்க போனால் கண்டிப்பாக இது காங்கிரஸில் ஒரு பிளவு எடுக்கப்படும். வட இந்தியாவில் 16 மாநிலங்களில் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு அமைப்பே கிடையாது. ஆக மொத்தம் கேரளாவிலும் அது மாதிரியான நிலை என்றால் கண்டிப்பாக 2029 பொது தேர்தலில், லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் உயிரோடு இருக்குமா என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. சீனியர் தலைவர்களை அப்படி எடுப்பது தவறானதாக கருதுகிறேன். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது பாகிஸ்தான் மீது இந்தியா பாகிஸ்தானுடைய தீவிரவாத நிலைகளை தாக்குவதற்கு முன்பே தகவலை தெரிவித்து விட்டது, இது தவறான விஷயம் என்று ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டி இருக்கிறார். ஆனால் இதனை வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுத்திருக்கிறார். என்ன நடந்தது? எது உண்மையாக இருந்திருக்கும்? உண்மையாக இருந்தது எது என்றால், கண்டிப்பாக அயல் நாடு ஜெனீவா கன்வென்ஷன் பிரகாரம் பார்த்தீர்களானால் ஒரு நாடு இன்னொரு நாடுடைய போர் தாக்குதல், இது போர் இல்லைன்னு தானே சொல்றாங்க. இது ஸ்ட்ரைக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆக மொத்தம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் இந்தியா பாகிஸ்தானை அழைத்து இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் தங்களை பார்க்க போகிறோம், எங்க அவங்க உள்ள கொல்ல பண்ணலாம், இந்தியா நம்ம போய் உள்ள போந்து கூட. அதுக்காக பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு கர்மே குஸ்கே மாறுங்கான்னு சொல்லிட்டு, வீட்டு உள்ள புகுந்து அடிப்பேன்னு. அதைதான் செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்றார், நம்ம அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் செய்து தவறு, கிரிமினல் ஆக்ட் என்கிறார். கிரிமினல் ஆக்ட் எப்படி வரும் இதுல? ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு பொது அறிவு மேலும் வேண்டும் என்பதைத்தான் அயலுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதில் ராகுல் காந்தியினுடைய தவறான பேச்சு அது மாதிரி இருந்தது இல்லை என்று தான் அரசாங்கம் விளக்கி இருக்கிறது. எனினும் ராகுல் காந்தி வரக்கூடிய நாட்களில் ஒரு கேளிக்கை மன்னராகிவிட்டாரோ என்ற அச்சம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுள் வந்துவிட்டது.
நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் தொடர்பாகவும் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய அரசு அமைத்திருக்கும் குழுக்களால் புதிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் அவர்கள் பரிந்துரைத்த 4 பேரில் ஒருவரை அல்லாமல் சசி தரூரை ஒரு குழுவினுடைய தலைவராக மத்திய அரசு நியமித்ததால் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.